ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எடுத்துக்கிற கண்டென்ட்டோட தலைப்பு வந்து கோபம். கண்டிப்பாக கோபப்படாத மனிதனே இருக்க முடியாது இந்த உலகத்தில், இல்லைங்களா? குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் கோபப்பட்டு தான் ஆவாங்க. கோபப்படாத மனிதனே இருக்க முடியாது. அப்படி கோபப்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு முனிவராகவோ ஒரு சாதுவாகவோ அப்படிதான் இருக்க முடியும், இல்லைங்களா? ஸோ இந்த கோபத்தை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அதுக்காக நான் கோபப்பட மாட்டேன்றது கிடையாதுங்க. எல்லாருமே கோபப்படுவோம். நம்ம எல்லாருமே கோபப்படுவோம். கோபப்பட்டாதான் மனுஷன். ஆனால் நம்ம வந்து 6 அறிவு படித்தவங்க. அதாவது மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மிருகம் என்ன வித்தியாசம்னு சொல்றீங்களா? மிருகத்துக்கு வந்து 5 அறிவு, நமக்கு 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு கடவுள், இல்லைங்களா? அந்த 6வது அறிவு எதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு? ஏன்னா நமக்கு வந்து சில தேவையற்ற எண்ணங்களோ கோபங்களோ இதெல்லாம் வந்து நம்ம மனசுல இருந்து நீக்கிறதுக்காக தான் அந்த அறிவு. இதை வந்து அனிமல்ஸுக்கு மிருகங்களுக்கு அந்த அறிவு கொடுக்கல கடவுள். கோபம் வெளிப்பாடுறது ஒரு உணர்ச்சி தான், இல்லைங்களா? அது ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு கோபப்பட்டு தெளிவு அடைகிற உணர்வு வந்து மிருகங்களுக்கு இல்லை. இப்போ பாருங்க, இப்போ மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் கடவுள் படைத்த வித்தியாசங்கள் என்ன நமக்கு புரிஞ்சிருக்கோம், இல்லைங்களா? கோபப்படுறது ஒரு உணர்வு தான். அந்த உணர்வை நம்ம வெளியே காட்டாம இருக்க முடியாது. அதான் நான் முதலே சொன்ன முதல்ல, நம்ம முனிவர்களோ சாதுக்களோ கிடையாது கோபப்படாம இருக்கிறதுக்கு. முனிவர்கள் கூட கோபப்பட்டிருக்கிறாங்கன்றதை நம்ம புராண கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளால ஏற்றுக்க முடியாத அளவுக்கு விளைவுகள் ஜாஸ்தி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். விஸ்வாமித்திரர் அவர் முனிவர். கோபம், அந்த கோபத்தால ஒரு அவருடைய அந்த ஸ்டோரிக்கு நம்ம போவேனா, ஆனா அதனுடைய பின்னடைவில் நிறைய அடைஞ்சாருங்கிறது நான் சொல்ல வரேன். அதே போல துர்வாச முனிவர், கோபத்துக்கு பேர் போனவர் துர்வாச முனிவர். அவர் அந்த கோபத்தால எத்தனை பேருக்கு பாதிப்பு. தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்து தன்னை மட்டும் அழிக்கிறது இல்லைங்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அழிக்கும். அதுதான் அதனுடைய தன்மை. அப்படிப்பட்ட கோபத்தை பற்றி தான் ஒரு சின்ன கதைகள் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இதை வந்து கண்டிப்பா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும், ஏத்துக்க முடியும் நான் நினைக்கிறேன். இந்த கோபத்தை பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நிறைய. இதுக்கு இந்த கோபத்துக்காகவே ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. இந்த கோபத்தை பத்தி சொல்றதுக்காகவே ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல ஒரே ஒரு குறள் மட்டும் நான் சொல்லிடுறேன். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். வெரி சிம்பிள். இந்த 2 வரியிலே எல்லாமே அடங்கி போயிடுது. நம்மளை பாதுகாத்துக்கணும். இந்த வரைக்கும் இதுக்கு பொருளுரையில நான் பெரிய விளக்கமா கொடுக்க வரல. நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் சொல்றேன். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, நம்மளை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறவன் கோபத்தை கட்டுப்படுத்தணும், சினத்தை காக்கணும், கோபத்தை நம்ம உள்ள ஏற்படாம பாதுகாத்துக்கணும். அப்படி பாதுகாக்கலைன்னா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்படி அந்த கோபத்தை நீ காப்பாத்தலைனாக்கா அந்த கோபம் வந்து நம்மளையே கொண்டுடுமா. கொண்டுடணும்னு அர்த்தம் லிட்ரலா மீனிங் வந்து சாகடிக்கிறது இல்லைங்க. நம்ம வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடும், நம்ம வாழ்க்கை தரம் பாதித்து விடும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கை பாதிக்கப்படும், நம்ம குடும்பம் பாதிக்கப்படும். இதைதான் அவர் சொல்லியிருக்காரு. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, சினம்னா கோபம், சினம் காக்க, கோபத்தை காக்கணும். அப்படி காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அந்த மாதிரி வர கோபத்தை நம்ம காக்கலைனாக்கா அந்த கோபம் வந்து தன்னையே அழிச்சிடும். 2 வரியில அழகா சொல்லிட்டு போயிட்டாருங்க. இது ஒரு சின்ன கதை மூலமா நான் சொல்றேன் விளக்கமா. ஒரு அப்பா இருந்தாருங்க. அவங்க அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தது. 2 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளைக்கு அதிகமா கோவப்படுவாங்க. சின்ன பிள்ளை, இன்னொரு பிள்ளை, பெரிய பிள்ளைனே வச்சுக்கலாங்களே. பெரிய பிள்ளை அதிகமா கோவப்படுவாராம். சின்னவரும் கோவப்படுவாரு, ஆனா கம்பேரிட்டிவ்லி கம்மியா கோவப்படுவார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்பா வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாடம் புகட்டணும், லெசன் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேருக்கும் 2 பலகையை கொடுத்தாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலகை கொடுத்து ஒரு டப்பா நிறைய ஆணி, ஒரு சுத்தியல் 2 பேருக்கும் கொடுத்து அனுப்பி, இதை வந்து நீங்க சுவர்ல மாட்டிட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் ஒரு ஆணியை கொண்டு போய் அந்த மரப்பலகையில நீங்க சுத்தியலை வச்சு அடிங்க அப்படின்னு சொன்னார்களாம். 2 பேரும்
அப்பா கொடுத்த அந்த மரப்பலகை, அந்த ஆணி டப்பா, சுத்தியல் எல்லாம் வாங்கிட்டு சுவத்துல பலகையை மாட்டிட்டு கோவம் வரும்போதெல்லாம் கொண்டு போய் ஒரு ஒரு ஆணியா கொண்டு போய் மரப்பலகையில அடிச்சாங்களாம். அப்படி அடிக்கும்போது ஒரு பிள்ளை, பெரிய பிள்ளைன்னு சொன்னேன் பாருங்க, நிறைய கோபம் வரும்னு சொன்ன பாருங்க, அந்த பையன் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாட்ட போயிட்டு, அப்பா நான் வந்து நீங்க கோபம் வரும்போதெல்லாம் ஆணி அடிக்க சொன்னீங்க, நான் ஆணி அடிச்சிருக்கேன், இப்ப எனக்கு ஆணி அடிக்கிறதுக்கு இடமே இல்லை, நான் எங்க அடிக்கட்டும் அப்படின்னு சொன்னாருங்களாம். அப்போ அப்பாவுக்கு ஓகே, இவங்களுக்கு லெசன் பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும், சரி நீங்க உங்க பலகையை கொண்டு வாங்க, நான் மரப்பலகை உங்க 2 பேருக்கும் கொடுத்தேன் இல்லையா, அதை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். 2 பேரும் போய் கொண்டு வர்றதுக்காக அந்த மரப்பலகையை எடுக்கிறவங்க, ஒரு பையன் ஈஸியா அந்த மரப்பலகையை எடுத்துட்டானாம். இன்னொரு பையன் அதிகமா கோவப்படுவேன்னு சொன்ன பாருங்க, அந்த பையன் என்ன பண்ணனா, அந்த மரப்பலகையை எடுக்கும்போது அந்த சட்டம் மட்டும்தான் வந்துதான், அந்த மரப்பலகை பொத்தலா இருந்ததால படன்னு உடஞ்சு தூள் தூளா கீழே வந்துடுச்சுங்களாம். அப்போ அவனுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிட்டு அந்த வெறும் சட்டத்தை மட்டும் கொண்டு வந்து அப்பா கிட்ட கொண்டு வந்தானா. அப்பா வந்து, என்னப்பா நான் உங்க 2 பேருக்கு மரப்பலகை தானே கொடுத்தேன், ஒருத்தன் நல்லா கொண்டு வந்திருக்கான், நீ என்னப்பா வெறும் சட்டத்தை மட்டும் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா, அப்பா நான் வந்து பலகையை தான் எடுக்க போனா நிறைய பொத்தல் இருந்ததால அது சீக்கிரம் உடஞ்சி தூளா கீழே விடிஞ்சிச்சு, அதனால இந்த சட்டம் மட்டும்தான் எனக்கு கிடைச்சது கையில, அதனாலதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இன்னொரு பையனோட பார்த்தாரா, அவனுக்கு எங்கோ ஒரு இடத்துல ஒரு பொத்தல், 2-3 பொத்தல் தான் இருந்ததுங்களாம். அந்த மரப்பலகை 2-3 பொத்தல்ல தான் இருந்தது. அப்போ 2-3 ஆணிகள் மட்டும்தான் அந்த பையன் அடிச்சிருந்தாங்களாம். ஸோ இதுல இருந்து நம்ம அந்த அப்பா சொன்னாராம், பாரு இந்த ஒரு செயல்ல இருந்து நீ ஈஸியா கண்டுபிடிக்கலாம் யாரு அதிகமாக கோவப்பட்டாங்க அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு 2 பேருக்கும் கேட்டாங்க. அதுக்கு பெரிய பையன் வந்து ரொம்ப வெட்கப்பட்டு தலை கீழே குனிஞ்சு, நான் தான்ப்பா ரொம்ப கோவப்பட்டிருக்கேன், நான் தான் நிறைய கோபப்பட்டதால நிறைய ஆணியை கொண்டு போய் அடிச்சு கடைசியில அந்த பலகையே சின்ன பெண்ணமா சதுரி போயிடுச்சு, உங்ககிட்ட அந்த முழு பலகையை கொண்டு வந்து என்னால கொடுக்க முடியல அப்படின்னு ரொம்ப வெட்கப்பட்டு அழுது அப்பாட்ட மன்னிப்பு கேட்டானா. சின்ன பையனு கேட்டாங்களா, உனக்கு கேட்பான், இல்லப்பா எனக்கும் கோபம் வந்தது, ஆனா நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னுட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாருங்களாம். இப்போ இதுல இருந்து பாருங்க, இந்த சின்ன கதை தான், இந்த சின்ன கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சாராம்சம் என்னன்னு பாருங்க. அதிகமா கோவப்பட நம்ம என்ன பண்றோம், அந்த பையன் எப்படி அதிகமா கோவப்பட்டு அதிகமான ஆணி அந்த பலகையை அடிச்சு கடைசியில சின்ன பெண்ணமா ஆச்சு பாருங்க, பொத்தலா விழுந்து தூளா ஆயிடுச்சு பாரு, அந்த மரப்பலகை ஆயிடுச்சு பாருங்க. அந்த மாதிரிதான் நம்ம கோவம் வந்து நம்மள அழிச்சிடும். நம்மளை மட்டும் அழிச்சிடும் நினைக்கிறீங்களா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே அதை அழிக்கும். ஒரு குடும்ப தலைவனோ இல்ல ஒரு குடும்ப தலைவியோ கோபம் அதிகப்பட என்ன ஆகும், அந்த குடும்பமே சின்ன பெண்ணமாக சிதறி போயிடும். ஸோ இந்த சின்ன ஒரு நிகழ்ச்சியின் மூலம், இந்த சின்ன ஒரு கதை, இந்த கதையின் மூலம் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. கோபத்தை அடக்கி ஆள வேண்டும், கண்ட்ரோல் பண்ணணும். கோபங்கிறது ஒரு சின்ன உணர்வுங்க, அந்த உணர்வை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளை பக்குவப்படுத்திக்கணும், அமைதிப்படுத்தணும். நம்ம புலன்களுக்கு நம்ம இடுற வேலைகள் அதுவும் ஒண்ணு. அந்த கோபங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற அந்த கோபத்தை வெளிப்பாட்டை காட்டி என்ன ஆகும், குடும்பம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பம், நம்ம உற்றார் உறவினர்கள் எல்லாமே சிதைஞ்சு போயிடும், நம்ம குடும்பமே கடைசியில அழிஞ்சு போயிடும். இது தேவையா சொல்லுங்க? இப்படிப்பட்ட ஒரு கோபத்தை நம்ம வந்து நமக்குள்ள அடக்கி ஆள்றதுக்கு கத்துக்கணும். இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. இது அதுக்காக தவம் இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை. இதுக்காக ரொம்ப மெனக்கெடணும்ன்ற அவசியமும் கிடையாது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி நமக்குள்ளவே இருக்கு. நமக்கு நாமே செஞ்சுக்கணும். அத இதுக்காக மாத்திரை சாப்பிடணுமோ, டயட் இருக்கணுமோ, இல்லை போயிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க, தப்பு கிடையாது. தியானம் பண்றது தப்பு கிடையாது. ஆனா ஐம்புலன்களை எப்படி நம்ம அடக்கிறோமோ அது போல இந்த கோபத்தையும் அடக்கணும். இந்த கோபம் எங்கிருந்து வருது? மனசுல இருந்தானுங்க வருது. அந்த மனசுங்கிறது ஒரு புலன் தானே, அந்த புலனை நம்ம அடக்கணும். அந்த கோபத்தை நீங்க அடக்கி பாருங்க, வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும். நம்மளுடைய ஃபேஸ்ல ஒரு தேஜஸ் வரும்.
ஒரு அமைதி வரும். நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும். இதை வந்து கடைப்பிடிச்சு பாருங்க, உணர்ந்து பாருங்க. ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும் இது. கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லா விதத்துலயும் நம்ம முன்னுக்கு வரலாம். நம்ம மேல மற்றவங்களுக்கு மரியாதை ஏற்படும். நம்ம குடும்பம் அமைதியான பூங்காவாக இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்மள ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்ம உற்றார் உறவினர் எதுக்குங்க நம்ம எல்லாமே கடவுள் கொடுத்தோம். அந்த கோபம் என்ற அந்த ஒரு செயல் மூலமா நம்ம ஒரு நிமிஷத்துல சதைச்சிடுறோம். அது வந்து அது வீட்டுல மட்டும் இல்லைங்க, வேலைக்கு போற இடத்துலயும் சரி, இல்ல உற்றார் உறவினர்களை நான் சந்திக்க போகிற இடத்துலயும் சரி, நம்ம கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. கோபம் வருங்க, நம்ம அடக்கலாம். நம்மளால முடியும். ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாராலையும் முடியும். வீட்டில் மட்டும்தான் கோவப்படக்கூடாதுங்கிறது எந்த இடத்துலையுமே வேண்டாங்க. நம்ம கோபங்கள் நியாயமாக இருந்தாலும் கூட புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியும் நம்ம சொல்றதை வந்து புரிஞ்சுக்கலைன்னா, அடுத்தவங்க புரிஞ்சுக்கலைன்னா அமைதி காப்போம். அந்த அமைதியே அவங்களுக்கு பாடம் போகட்டும். இது என்னுடைய சின்ன அனுபவம் தான். இந்த அனுபவத்தின் மூலம் நான் உங்களுக்கு இந்த கோபத்தை எப்படி அடைக்கலானாங்கிறத ஒரு சின்ன கதையின் மூலமா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். இது ரொம்ப அவசியமான வீடியோ தான். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.